நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் செமிஃபைனல் மேட்ச் ஆனது நடக்கப் போகிறது. மைக்கேல்புரம் வெர்சஸ் பெருங்கல்தூர். இந்த செகண்ட் தேர்டுக்கான கோப்பைக்கான மேட்ச் இது. மைக்கேல்புரம் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார். தனது அணிக்காக முதல் ஓவரை முதல் பந்தில் வீச வருகிறார் நவசீலன். சுவிட்சில் வால்ச்சார்பா மேக்ஸி அவர்கள் 1G. நல்லா டிரைவரை பார்த்தாரு. கேட்ச் மிஸ்ஸுங்க. அவர் விட்டது கேட்சா இல்லை அது மேட்சா? மேட்ச் முடிகிறப்ப தான் தெரியும் என்னன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. திரும்ப ஆஃப் சைடில் வளர்ச்சி அடிக்கப்பட்டது. அங்கே ஃபீல்டு இருக்க காரணத்தால் ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளார்கள். முதல் பந்தினை ஃபேஸ் செய்ய இருக்கிற ஆனந்த் அவர்கள். அதுவும் 1G. அவர் அடித்த ஃபர்ஸ்ட் பாலும் 1G. ஒரு ரன் கிடைத்துள்ளது. நவசீலன் நல்லா பந்து வீசி கொண்டிருக்காரு. நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. பஸ் குட்லேந்தில் இந்த பாலை தூக்கி அடிச்சுக்க ஆஃப் சைடில். ஆனால் அங்கே ஃபீல்டர் காரணத்தால் அதுவும் ஒரு ரன்னாக மாறியது. நல்ல ஒரு பந்து வீச்சு. நல்லா 4 ரன் தான் 5 ரன் தான் கொடுத்துருக்காரு இது வரைக்குமே. ஆஃப் சைடில் வீசப்படுறது வந்து ஒரு 1 வைட். நல்ல டாஸாக எடுத்திருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் காரணம் அவுட். ஒரு ட்ராப் கிடச்சி மீண்டும் அவர் விக்கெட்டை இழந்துள்ளார்ப்பா மேக்ஸி அவர்கள். நவசீலன் விடாமுயற்சியால் ஒரு விக்கெட் எடுத்துறாருப்பா. விக்கெட் எடுத்தே அவன் எடுத்துறாருப்பா. 2வது ஓவரை வீச வருகிற அருண் அவர்கள். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. நல்லா தூக்கி போடப்பட்டு வந்து ஆஃப் சைடில் அடித்தாருங்க. ஆனால் அது ஃபீல்டர் இருக்க காரணத்தால் அது டாட் பால். நல்லா போடுறாங்கப்பா பெருங்கல்தூர். மங்கள அணியை தும்சம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே இதை இங்கே அந்த ஃபார்மை இங்கேயும் கண்டினியூ பண்ணுறாங்கப்பா. நல்லா போட்டுருக்காங்க. நல்லா குட்லேந்தில் வீழ்ந்துதுங்க. ஆனாலும் அதுவும் டாட்டாக மாறியது. லெவலில் போடுறாங்கப்பா. நல்லா தூக்கி குட்லேந்தில் வீழ்ந்தது. யார்கர்லையும் அதில் வீழ்ந்தது. அது ஃபீல்டர் இருக்கிறதால அது அங்கேயும் ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. தனது அணிக்காக சௌரி அவர் முதல் பந்தினை ஃபேஸ் செய்யிருக்கார். நல்ல சுவிட்சில் ட்ரை பண்ணாருங்க. டாட் பால் மேலே பட்டதால் அது டாட் பால். லெக் பைஸ் எதுவும் இல்லை. டாட் பால். மீண்டும் ட்ரை பண்ணியிருக்காருப்பா. அது பேட்டில் பட்டு ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளார்கள். 2 ஓவர் முடிவில் மைக்கேல்புரம் அணியினர் 10 ரன்களை எடுத்துள்ளனர். 12 பாலுக்கு 10 தான் எடுத்திருக்காங்க. மேட்ச் நல்லா டஃப்பாக போகுது. யார் ஜெயிப்பா? அந்த அருள் அவர்கள் முதல் ஓவரை வீச வருகிறார். தனது அணிக்காக நல்லா சுவிட்சில் அடிச்சிருக்காருப்பா. அங்கே என்னன்னு தெரியல கிளியராக. ஃபீல்டர் அங்கே ஒரு தடுமாற்றம், சிறிய ஒரு தடுமாற்றம். ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளார்கள். நல்ல குட்லேண்டில் வீந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்கிறதால ஒரு சிறிய தடுமாற்றம் பேட்ஸ்மேன் இல்லை. ஆனால் ஓவர் த்ரோ கிராஸ் ஆகி அடிச்சுதான் ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார் ஆனந்த் அவர்கள். நல்லா லெக் சைடில் வளைச்சி அடிச்சிருக்காருப்பா. அதுவும் 1G. கிராண்டட் 1. இன்னும் பெரிய ஷாட் எதுவுமே போல. நல்லா தூக்கி டாஸாக எடுத்திருக்காரு. அது என்னது? 4 ரன்கள். 4. முதல் 4 பதிவு செய்கிறார் சவரி அவர்கள் தனது அணிக்காக. மொத்தமாக 3 ஓவருக்கு ஃபஸ்ட்டு 4 இது தான் வந்திருக்கு. நல்லா அருணில் வந்து போட்டுக்காருப்பான். நல்ல ஒரு டாட் பால்ப்பா. அருள் சூப்பராக போட்டுக்காருப்பான். கம்பேக், நல்ல ரிவெஞ்ச் கம்பேக். நல்லா 2 டீமும் சுத்தோட்டத்தில் நல்லா விளையாடுற டீமு. மைக்கேல்புரம் பெருங்கல்தூரும். நல்லா சுவிட்சிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளாருப்பா. இல்லை 3 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 17. நல்லா ரிவர்ஸில் ஆடி இருக்காரு. சுவிட்சிட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் காரணத்தால் அதுவும் ஒரு ரன் ஓடி எடுத்துள்ளாரு. நல்லா தூக்கி அடிச்சுவார். அந்த ஃபீல்டர் காரணத்தால் அது என்னன்னு தெரியல. கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் பேட்ஸ்மேன் அவர்கள். முதல் விக்கெட்டை பதிவு செய்தார். 4வது வீச வந்த பவுலர். நல்ல கிளமண்ட் அவர்கள் நல்லா ஆடி இருக்காரு. குட் லென்த்தில் வீழ்ந்தது. யார்கிங் லென்த்தில் வீழ்ந்ததால் அது ஒரு ரன் ஆக மாறியது. ஓடி எடுத்தாங்க. ஓவரத்தில் ரன்னு கிடைக்குமா? 4வது ஓவர் போகுதுப்பா. ரன் எதுவும் அதிகமாக பெருசாக வரலை.
நல்லா ஃபைட் பேக் பண்ணுறாங்க பெருங்குளத்தூர் அணி. நல்லா டாஸாக எடுத்திருக்காரு சுவிட்ச் ஹிட்டில். அது என்னது கேட்ச், அந்த ஃபீல்டர் இருக்க காரணத்தால் அது கேட்ச் என்ற முறையில் வெளியேறிய சௌரி அவர்கள். விக்கெட்டை மலமலன்னு வீழ்த்து கொட்டி இருக்கிறார். தனது அணிக்காக ஆல்பர்ட் அவர்கள் முதல் பந்தினை பேச வளர்ச்சி ஆட பார்த்தாரு சுவிட்ச் ஹிட்டில். ஆனால் அது டாட் பால். நல்ல டாஸ் எடுத்துக்கிறாங்க சுவிட்ச் ஹிட்டில். அது 6 ரன்கள். முதல் 6 பதிவு செய்தார் ஆல்பர்ட் அவர்கள் தனது அணிக்காக. இது அணிக்காக இல்லை, முதல் 6 இந்த மேட்ச்சில். இதுதான் செமிஃபைனல் முதல் 6 அடிச்சிருக்காரு ஆல்பர்ட் தனது அணிக்காக. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 5வது ஓவரை அருள் அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார். அங்கே முதல் பந்தினை சிங்கிள் ரொட்டேஷன் ஆயிடுச்சு. இன்னும் இது போல் பல சிக்ஸர்களை அடிப்பார் ஆல்பர்ட் அவர்கள் மைக்கேல் பரமணிக்காக. நல்ல சுவிட்ச் ஹிட்டில் தான் ட்ரை பண்ணார், ஆனால் இது டாட் பாலாக மாறியது. நல்ல அருள் அவர்கள் 3வது ஓவரும் சூப்பராக போட்டார். இப்போ இந்த ஓவரும் போட்டுக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். இல்லைப்பா, பேட்டிங் அம்பையர் டிசிஷனால் இது ரன் எதுவும் இல்லை, காலில் பட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. லெக் பைஸ் எதுவும் இல்லை, லெக் பைஸ் இந்த மேட்ச்சில் இல்லை. நல்ல சுவிட்சில் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இந்த ஆஃப் சைடில் வந்து ரொம்ப கிட்ட 6 லைனு இந்த கிரவுண்டில், அதனால் எல்லாம் ரிவர்ஸுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. நல்லா சைட்டில் ஏறி ஆடிட்டா குட் லென்த்தில் யார்கிங் லென்த்தில் இருந்துச்சு. டாட் பால் நல்லா போட்டுக்கார் அருள் இந்த ஓவர். மீன் சைட்டில் ஆடி இருக்காரு. அந்த மிஸ்ஃபீல்டால் 1 ரன் கிடைக்குமா, 2 ரன் கிடைக்குமா? 1 ரன் மட்டுமே கிடைத்துள்ளது. நல்ல ஒரு பந்து வச்சுப்பா, நல்லா போட்டுருக்காங்கப்பா பெருங்குளத்தூர் அணி. 5 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 29 தான்ப்பா. லோ ஸ்கோர் பாயிண்ட். சராமரியாக ரன் போகும், ஆனால் 29 ரன் தான் போயிருக்கு. கடைசி ஓவரை வீச வருகிறார் தர்மா அவர்கள். அதை எதிர்கொள்கிறார் ஆல்பர்ட். என்ன செய்வார்? சுவிட்சில் வலிச்சு அடிச்சுக்காருப்பா. 6 ரன்கள். 2வது 6 பதிவு செய்துள்ளார் ஆல்பர்ட் அவர்கள். திரும்ப சுவிட்சில் ட்ரை பண்ண பந்து, அடிக்கப்பட்ட பந்து, அது ரன் அவுட். ரன் அவுட் ஆக ஆல்பர்ட் அவர்கள் வெளியே நல்லா ஆடினார், வெளியேறிட்டார் ரன் அவுட்டில். கிளமர் தன்னை அணிக்காக ஒரு 6 மேட்ச் அடிப்பாரா? நல்ல ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சுக்கா இருப்பா. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சா? எஸ், அவுட் என்ற முறையில், கேட்ச் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் கிளமண்ட் அவர்கள். கண்டினியூஸாக 2 விக்கெட் இழந்துட்டாங்கப்பா மைக்கேல் புரம். இந்த ஓவரில் ஒரு 6 மட்டும் தான் போயிருக்கு. ரன் என்ன கொடுப்பாங்க, டார்கெட் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க? பிரவீன் அவர்கள் தனது முதல் பந்தினை பேச இருக்கிறார் மைக்கேல் புரம் அணிக்காக. நல்லா ட்ரை பண்ணார்ப்பா. யார்கிங் லென்த்தில் நல்ல ஒரு டாட் பால்ப்பா. நல்ல பந்து வச்சு நல்ல கம்பேக். ஒரு 6 போனாலுமே அடுத்து நல்ல கம்பேக்கில் வந்திருக்காருப்பா தர்மா அவர்கள் பெருங்குளத்தூர் அணி. கடைசி பந்தை வீச வருகிறார். ஆட்டத்தின் கடைசி பந்து இது. மீண்டும் ஒரு டாட் பால் பாப்பா. நல்லா போட்டுக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு பாலே 6 கொடுத்தாலும் அடுத்து வந்த எல்லா பாலும் 6 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 35. 36 எடுத்தால் பெருங்குளத்தூர் அணியை வச்சு தனது அணிக்காக முதல் பந்தினை வீசியுள்ளார் ஆக்சி அவர்கள். அது ஒரு டாட் பால். முப்பத்தஞ்சு ரன்னு, 36 ரன்னு, 36 பாலுக்கு 36 எடுக்கணும். என்ன பண்ணுவார்கள்? நல்ல ஒரு பந்துச்சு, வைட் அகல பந்து. நல்ல டாஸாக எடுத்துருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கிறதால 1 ரன் தான் இப்படி எடுப்பார். 1 ரன். முதல் ரன்னை பதிவு செய்துள்ளார் அருண் அவர்கள். போன மேட்ச் மங்களத்துக்கு எதிராக அருள் அவர்கள் நல்லா விளையாடினாங்க. இந்த மேட்ச் 35 பாலுக்கு இன்னும் 35 தான் தேவைப்படுது. என்ன பண்ணுவார்கள் பெருங்குளத்தூர் அணியினர்? மேட்ச் நல்லா க்ளோஸாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரன்னு கம்மியாக இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் நல்லா ஆஃப் சைடில் வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் இருக்க காரணத்தில் அதுவும் 1 ரன் ஆக மாறியது. நல்லா பந்து வீசி கொண்டு மைக்கேல் புரம் ஃபைட் பேக் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா போடுவார்ப்பா மேக்ஸி. நல்ல ஒரு பந்து வீச்சாளர் அண்ட் ஆல்ரவுண்டர்.
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பவுலராக வந்தார். நல்லா டாஸாக எதிர் போட்டுக்காரு, அது ஆனால் ஆடலை அவர். அம்பையர் டிசிஷன் ரைட் பால். ஒரு டாட் பாலை பதிவு செய்துள்ளார் மேக்ஸி அவர்கள். முதல் விக்கெட்டையும் பதிவு செய்வாரா மேக்ஸி அவர்கள்? மீண்டும் ஒரு டாட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருப்பா பால். நல்லா பந்து வச்சுப்பான், நல்லா ட்ரை பண்ணி போடுறாரு. நல்லா ஸ்லோயரில் போடப்பட்ட பந்து நல்லா வளைச்சி அடிச்சிருக்காரு. அது கேட்ச் என்ற முறையில் அவுட் ஆகி வெளியேறுகிறார் அருண் அவர்கள். தனது முதல் விக்கெட்டை பதிவு செய்துள்ளது பெருங்குத்துறையை விக்கெட்டை எடுத்துள்ளார்கள் மைக்கேல்புரமையை. இரண்டாவது ஓவரை வீச வருகிறார் பெரிக்குட்டி அவர்கள். வளைச்சி சுவிட்சிட்டில் அடிச்சிருக்காருப்பா. அது 2G, கிராண்டட் 2G, அம்பையரால் 2G ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல ஒரு ரிவர்ஸ் ஷாட்ப்பா. பார்க்கவே கண்ணுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக அந்த 6 போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் போனதால் அது 2G ஆக மாறியது. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. திரும்ப வளைச்சி அடிச்சிருக்காருப்பா சுவிட்சிட்டில். ஆனால் அது கிராண்டட் 1. முதல் ஓவர் 3 ரன்னில் கொடுத்து மேக்ஸ் நல்லா ஓவர் போட்டு போயிருக்காரு. திரும்ப ரிவர்ஸில் ட்ரை பண்ணார். நல்ல ஒரு ஏர்க்கிங் லென்த்துப்பா. டாட் பால். முதல் டாட் பாலை பதிவு செய்துள்ளார். நல்ல டாஸாக வளைச்சி எடுத்திருக்காருப்பா. அது டாஸாக எடுத்திருக்காரு. அங்கே கேட்ச் ஆகுமா? நல்ல ரன்னிங்கில் வந்து எடுத்துட்டாருப்பா ஆண்டா அவர்கள். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச்ப்பா. சூப்பராக இருந்திருப்பா. பார்க்கவே அது ஒரு பயங்கரம் வேறு லெவல் வெறித்தனமாக எடுத்துக்காருப்பா. ஏன்னா இதுதான் மேட்ச்சுக்கு தேவையானது. ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க. ரொம்ப ஃபீல்டிங்கும் சரி, பவுலரும் சரி, ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுறாங்கப்பா மேட்ச் வின் ஆகிறதுக்கு. நல்ல ஹார்ட் ஒர்க் ஃப்ரம் மைக்கேல்புரம். செமிஃபைனலில் ஜெயிப்பார்களா? வெல்ல போவது யார்? மைக்கேல்புரமா பெருங்குளத்தூரா? விக்கெட் போகிறதால அவர் ஒரு நல்ல தடுப்பு சுவர் போல் ஆடி இருக்காருப்பா. நல்ல ஒரு தடுப்பாட்டம். மீண்டும் ஒரு தடுப்பாட்டம்பா. டாட் பால். நல்ல ரிவெஞ்ச், நல்ல பவுலிங்ப்பா. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. முதல் ஓவர் 3 ரன், செகண்ட் ஓவர் 3 ரன் கொடுத்துருக்காங்கப்பா. 30 பாலுக்கு 24 பந்துகளுக்கு 30 ரன் ஆடணும். முதல் பந்தினை வைட் போட்டுள்ளார் கிளமண்ட் அவர்கள். பெருங்குளத்தூரை முதல் செக்ஷனை பதிவு செய்வோமா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்ல ஒரு பந்து வீச்சுப்பா. இது 1G, அம்பையரால் 1G கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல ஆஃப் சைடில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதனால் அது ஒரு ரன்னாக மாதிரி. 2வது ரன் ட்ரை பண்ணுறாங்கப்பா. ரன் அவுட். அம்பையரால் அது அவுட் கொடுக்கப்பட்டது. 2வது ரன் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்தாங்க. ஆனால் அது ரன் அவுட் முறையில் அவர் வெளியேறுகிறார். நல்ல ஒரு பந்து வீச்சு. மீண்டும் ஒரு தடுப்பு. ஐயோ, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க கோட்டை விட்டதுக்கு ரன் அவுட்டா இல்லை மேட்ச்ன்றது கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஏன்னா தர்மான்றவர் ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் இந்த சைடில். கைக்கு வந்தது ரன் அவுட் மிஸ் செய்துள்ளார்கள் மைக்கேல்புரம் அணியினர். நல்லா கேட்சில் எடுத்தாங்க, ஆனால் ரன் அவுட் மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குன்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். நல்ல சுவாரஸ்யமாக போகுது மேட்ச்சு. நல்லா எதிர்பார்க்கத்தோட நல்ல ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பால். முதல் பந்தினை நல்ல ஆஃப் சைடில் வளைச்சி அடிச்சதுப்பா. அது 1G, கிராண்டட் 1G. நல்லா ஒதுங்கி அடிக்க பார்த்துருக்காரு. அதுவும் ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. நல்லா ஆஃப் சைடில் ஆடுறாங்கப்பா எல்லாருமே. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. இந்த ஓவரில் 3வது ஓவரில் 7 ரன் போயிருக்குப்பா. தனது அணிக்காக 4வது ஓவரை வீச வருகிறார் மீண்டும் மேக்ஸி. இந்த ஓவர் தாங்க முக்கியமான ஓவர். என்ன நடக்கும் என்று வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஃபேஸ் கொடுத்து போகிறாருப்பா ஆஃப் சைடில். ஆனால் அங்கே ஃபீல்டர் காரணத்தால் அது டாட் பாலாக மாறிடுது. நல்ல பேட்டிங்கில் அவர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பவுலிங்கில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கார் மேக்ஸி.
நல்ல அரைக்கோழியில் போட்டார். ஆனால் அது டாட் பாலாக மாறியது. பேட்ஸ்மேனே டென்ஷன் ஆகிட்டார்ப்பா. அடிக்க வேண்டிய பால் அதை மிஸ் பண்ணதால் ஒரு டென்ஷனாக அப்பப்போ ஸ்லோயராகவும் போடுறாரு. வெயிட் பண்ணி எடுப்பாருங்களா போட எப்போ அடிப்பாங்க எப்படி அடிப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா மீண்டும் ஒரு அரைக்கோழியில் போட்டார். அது நல்லா கொஞ்சம் வித்து கொடுக்காம போட்டு நல்லா ஸ்பீடாக இருந்ததால் அதுவும் டாட் பால் ஆகுது. கண்டினியூஸாக 3 பால் டாட் பால்ப்பா. நல்ல ஒரு பந்து வீச்சுப்பா. நல்ல கம்பேக் பவுலர். இது ரொம்ப டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து வர பவுலருக்குள்ள இது ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நல்லா போடுறாருப்பா மைக்கேல் புராணினர். நல்ல ஆஃப் சைடில் வலிச்சு அடிச்சார். கேட்சா இல்லை 1G கிராண்டட் 1. கொஞ்சம் 1Gலாம் இது பக்கத்தில் இருக்கிறதால 1Gயாக போயிடுது. ஏன்னா கிரவுண்ட் அது போல் இருக்குது. மீண்டும் ஒரு அற்புதமான டாட் பால்ப்பா. சரியான நேர்த்தியான பந்து வீச்சுப்பா. நல்ல ஒரு வித்து கொடுக்காம போட்டார்ப்பா. நல்ல ஒரு பவுன்சர்ப்பா. ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15பா. இல்லை இன்னும் ஓவர் முடியல வளர்க்குது. நல்லா குட்லேந்தில் விழுந்த வந்து தூக்கி அடிச்சிருக்காருப்பா. அங்கே ஃபீல்டர் இருக்கிறது தடுமாற்றமா இல்லை அங்கே கேட்ச் எடுத்துறாருங்க. முன்னாடி வந்துட்டாரு ஆனாலும் பின்னாடி போய் எடுத்துறாருங்க. நல்ல ஒரு கேட்ச்ப்பா. நல்ல ஒரு ஃபீல்டிங். அற்புதமான ஃபீல்டிங்ப்பா. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15பா. தர்மா வலிச்சாட பார்த்தாருப்பா. 1G இதுவும் 1G. முதல் 6 அடிப்பாத தர்மா அவர் அணிக்காக. நல்லா 2 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்குது ஜெயிக்கிற மாரி. எந்த டீம் ஜெயிக்கும் தெரியல. 50-50% தான் இருக்குது. நல்லா வலிச்சாட பார்த்தாரு லெக் சைடில். ஆனால் அது ஃபீல்டருக்கு இருந்தாலும் 1Gயாக மாறிடுது. ஒரு ரன் ஓடி எடுத்துடுறாங்க. நல்லா போட்டுக்க வினோத் அவர்கள் தனது அணிக்காக பந்தினை. பதினோரு பந்துகளுக்கு 20 ரன்கள் தேவை. நல்ல ஏர்கிங் லென்த்தில் போட்டாருப்பான். ஆனால் அங்கே வித்து கொடுக்காதால பேட்டில் பட்டு போனாலும் அது ஃபீல்டருக்கு இருந்தாலும் 1 ரன்னாக மாறியது. நல்ல ஏர்கிங் லென்த்தாக வைக்கிறாருப்பான். ஒரு 6 மேட்ச் பதிவு செஞ்சு இன்னும் ப்ரெஷர் ஆக்குவாங்களான்னு தெரியல மைக்கேல் புராணினருக்கு. தர்மா அவர்கள் நல்ல அரைக்கோழியாக நல்லா அடித்து பவுன்ஸாக போட்டுக்காருப்பான். பவுன்ஸ் 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பந்து வச்சுப்பான். நல்ல யோசனையில் போடுறாங்கப்பா மைக்கேல் புராணினர். நல்லா தூக்கி அடிச்சிருக்காருப்பா. அது கீப்பர் தே போகுது. கேட்ச் எடுப்பாரா? அது அவங்க ஒரு சிறிய தடுமாற்றம். ஆனாலும் எடுக்கிறாரு. அந்த சின்ன தடுமாற்றம் இருந்தது. 1, 2, 3வது ட்ரையில் எடுத்துட்டாருப்பா கீப்பரும். கீப்பர் நல்ல கேட்ச். மீண்டும் ஒரு டாட் பால்ப்பா. நல்ல ஒரு டாட் பாலாக போட்டுவாங்கப்பா. 5 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 18. இன்னும் 6 பந்துகளுக்கு 18 ரன்கள் எடுத்தால் பெருந்துறை அணியின் வெற்றி. நல்ல ஒரு பந்து வீச்சு போட்டுக்காரு ஆல்பர்ட் அவர்கள். நல்லா போகிறாருப்பா. அவர் தான் பேட்டிங்கில் வந்து அவர் அடித்த அந்த 2 6 தான் இப்போ கேமுக்கு க்ளோஸாக போயிட்டு. அங்கே ஒரு கேட்ச் தடுமாற்றம். தடுமாறுறது கேட்ச் மிஸ்ஸுப்பா. கேட்ச் மிஸ் ஆனதால் அங்கே 2 ரன் ஓடி எடுத்துறாருப்பா. அவர் அடித்த அந்த ரன்னு தான் இப்போ குரூஷியல் ரன் அங்கே இருக்குது. பந்து வீச்சில் என்ன பண்ணுறாரு பார்க்கணும். நல்லா போட்டு தான் இருக்காரு. நல்ல அரைக்கோழியில் வீசப்பட்ட பந்து நல்லா வளைச்சி அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டருக்கு காரணத்தால் அதுவும் அவுட். ஒரு ஏமாத்துக்கு ஒரு ஏமாத்து ஃப்ரீன்ற மாதிரி அவுட் என்ற முறையில் 2வது கேட்சினை பதிவு செய்கிறாருப்பா. நல்லா கேட்ச் ஆண்டோ நல்லா எடுக்கிறாங்கப்பா. மேட்ச் 1 சைடாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பந்து வீச்சு. நல்லா கம்மி ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க மைக்கேல் புரம். ஆனாலும் நல்லா பால் போட்டு அவங்களும் ரிவர்ஸ் பண்ணி நல்லா போட்டு கேமை கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் ஒரு டாட் பால்.